ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் நிலக்கடலை சட்னி பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நிலக்கடலை சட்னி வந்து வறுத்து அரைப்போம். இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் பார்க்கலாம் வாங்கப்பா. அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி வந்து நல்லா காஞ்சிச்சு. நான் ஆல்ரெடி அடுப்பில் சிம்மில் வச்சுருந்தேன். எண்ணெய் லைட்டாக சூடு ஏறிடுச்சு. நிலக்கடலை போட்டுக்கலாம்ப்பா. உங்களுக்கு எவ்வளோ நிலக்கடலை போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்கப்பா. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஏன்னா எண்ணெயிலே பொரியணும். கொஞ்சம் ஓரளவுக்கு பொரிஞ்சிச்சு. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புளி, பூண்டு ஒரு 5 பல் 6 பல் பூண்டு, 3 வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் இதிலே போட்டு வதக்கிக்கலாம். இந்த டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் சட்னி. நாங்கள் கூட கிராமத்து முறையில் வந்து எப்படி பார்த்திங்கன்னா, வறுத்து தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேணுமோ போட்டு அதில் ஒரு 4-5 பொருள் போட்டு அரைப்போம். அது ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன். இது பார்த்திங்கன்னா எண்ணெயிலே பொரிஞ்சு சட்னி அரைது சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட் கொடுக்கும். பயிர் வந்து கருகிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு கப்புன்னு வாசனை வருது. ஓகேப்பா, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். இதை நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நிலக்கடலை சட்னி பார்த்தீங்கன்னாப்பா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா கூட சூப்பராக இருக்கும். பூரிக்கு இன்னும் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். அதுமாரி பார்த்திங்கன்னா ராகி மாவு தோசை, கம்ம மாவு தோசை, சோள மாவு தோசை, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து என்ன எதுக்காக சட்னி அரைக்கிறேன்னா, ராகி மாவு தோசைக்காக சட்னி அரைக்கிறேன். ராகி மாவு தோசை வந்து அடிக்கடி சாப்பிடுங்க, அடை செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல உடம்புக்கு வந்து ஆரோக்கியமானது, ரொம்ப சத்தானதும் கூட. சுகருக்கெலாம் கட்டுப்படுத்தக்கூடியது ராகி மாவு. ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அளவாக ஒரு நாளைக்கு கோதுமை மாவு தோசை, ஒரு நாள் ராகி மாவு தோசை, ஒரு நாளைக்கு கம்ம மாவு தோசை, இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம்னா சுகர் வராமல் தடுக்கும் இல்லைங்களா? டெய்லியுமே சோறே சாப்பிட்டுட்டோம்னா சுகர் அதிகரிக்கும். இட்லிக்கு மாவு ஆட்டி வச்சுருப்போம், அந்த தோசை ஊற்றிக்கலாம். இட்லி மாவு தோசை ஊற்றிக்கலாம். ஒரு நாளைக்கு இட்லி சாப்பிட்லாம். அப்படி விதவிதமாக சுகர் இருக்கிறவங்களே கூட ஒரு நாளைக்கு இட்லி, ஒரு நாளைக்கு எப்படி ஸ்டாக்கில் மாவு வச்சுருப்போம், தோசை ஒரு நாளைக்கு ராகி மாவு தோசை, ஒரு நாளைக்கு கம்ம மாவு தோசை, ஒரு நாளைக்கு கோதுமை மாவு தோசை, இதுமாரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. சுகர் வந்து அதிக கட்டுப்படுத்தப்பில் நிறைய பேருக்கு சுகர் வருது. அப்போல்லாம் வந்து அந்த காலத்துலலாம் யாரோ ஒருத்தருக்கு தான் வரும். அதுவும் பணக்கார நோயின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஒரு வீட்டில் வந்துச்சுன்னா, ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அது படிப்படியாக பரம்பரையாக அவங்க வீட்லேயே தான் அது வந்துகிட்டு இருக்குன்னு அப்போ சொல்லுவாங்க. இப்போல்லாம் நிறைய இடத்துல பரவிடுச்சு. நாம் வந்து நம்ம உடம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா, இது மாதிரி ஒரு ஆரோக்கியமான பொருள்கள்லாம் நம்ம வந்து திரும்ப வரணும். இப்போ வந்து காலங்கள் மாற மாற செயற்கையான பொருளுக்கு தான் போயிட்டுருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான பொருள் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கலாம். நான் எனக்கு தேவையான மாவு போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன்ப்பா தோசைக்கு. நீங்களும் அதுமாதிரி சட்னிக்கு நீங்கள் இதுக்கு தான் சட்னி யூஸ் பண்ணணுன்லாம் கிடையாது. நீங்கள் என்ன தோசை செய்கிறீங்களோ அந்த தோசைக்கு நிலக்கடலை சட்னி யூஸ் பண்ணலாம். ஆனால் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். சரிப்பா, சட்னி அரைச்சிட்டு எப்படின்னு பார்க்கலாம் தாளிக்கிறது. ஹாய், வாங்கப்பா தாளி பார்க்கலாம். நான் அதே வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடு இருக்குப்பா. கடுகு போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு மெயினானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த சட்னிக்குமே இந்த கருப்பு உடச்சி உளுந்து போட்டுக்கோங்க, செம்ம வாசனையாக இருக்கும். நான் எப்பவுமே அந்த பருப்பு வந்து சேர்த்தே போட்டுக்குவேன். பொரியலாக இருந்தாலும் சரி, சட்னியாக இருந்தாலும் சரி, பருப்பு சேர்த்தே போட்டுக்குவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. அதுமாரி பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலையும் சேர்த்தே போட்டுக்கோங்க நீங்கள். நான் போட்டுக்குவேன், உங்கள் விருப்பம் பையன். கருவேப்பிலை சாப்பிட்றவங்க சாப்பிடாதவங்க இருக்காங்க. நல்லா முடி வளரும், முடி நல்லா கருப்பாகும். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து வச்சுட்டு சட்னி வந்து இதில் கொட்டிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொட்டிக்கலாம்.
திரும்ப அனல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டுப்பா. சட்டி கீழே இறக்கி வச்சு அதில் சட்னி மிக்ஸி ஜாரில் ஒட்டி இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி கலக்கி விட்டு ஊற்றி உப்பு டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? காரம் வந்து நான் போட்டுக்கிற மிளகாய் போதும், அதுக்கு மேலே போட தேவையில்ல. அப்படி உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா தாளிக்கும் போது ஒரு 2 மிளகாய் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம வந்து கேவர் மாவு தோசை ஊற்றிட்டோம், ராகி மாவு தோசை ஊற்றிட்டோம். நாங்கள் வந்து கேவர்னு சொல்லி பழகிடுச்சுப்பா. தோசைக்கு வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஓஹா, கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுந்தாலும் உடஞ்சிட்டு போகுது. நான் மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிட்டேன், அப்படியே வேகட்டும். இன்னும் கொஞ்சம் முன்னே எடுத்துருக்கணும் தோசை திருப்பி போடுறதுக்கு. சரி, புட்டு தானே சாப்பிடுவோம், உடைக்காமலே சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். எப்படி இருக்கு பாருங்க, பீஸ் பீஸாக. நான் மொத்தமாக கொஞ்சம் மாவு வந்து கெட்டியாக கரைச்சிட்டேன், மொத்தமாக ஊற்றிட்டேன் பாருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்க வேண்டியது. சரிப்பா, செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த ராகி மாவு தோசைக்கு நிலக்கடலை சட்னி சூப்பராக இருக்கும். சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேப்பா, பாய்.